ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் வே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் தலைப்பு துணிந்து செயல்பட வேண்டும். ஒரு அடர்ந்த காட்டில் ஓநாய் ஒன்று பசியுடன் உணவு தேடிக்கொண்டு இருந்தது. காட்டில் எங்கு உணவு தேடியும் அதற்கு கிடைக்கவில்லை. உணவு தேடிக்கொண்டே மேய்ச்சல் நிலத்திற்கு வந்துவிட்டது. அந்த மேய்ச்சல் நிலத்தில் ஒரு செம்மறியாடு ஒன்று புல் மேய்ந்து கொண்டு இருந்தது. அந்த செம்மறியாட்டை பார்த்ததும் ஓநாய்க்கு வாயில் எச்சில் ஊறியது. இந்த செம்மறியாட்டை எப்படியாவது கொன்று பசியாற வேண்டும் என்று எண்ணியது. ஓநாய் செம்மறியாட்டை நோக்கி மெதுவாக நடந்தது. அடடே, ஓநாய் ஒண்ணு நம்பரை நோக்கி வருதே. நாம இங்க இருந்து ஓடுனா கண்டிப்பா துரத்தி கொன்னுடுமே. ஏன்னா அது நம்மள விட வேகமா ஓடக்கூடியது. அதனால நாம அறிவை பயன்படுத்தி ஓநாயிடம் இருந்து தப்பிக்க பார்க்கணும். ஓநாய் தன் அருகில் வந்ததும், என்ன நண்பரே, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்னது நண்பனா? உன்னை கொல்ல வந்த நான் உனக்கு நண்பனா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டது ஓநாய். இந்த செம்மறியாட்டை விட்டுவிட்டால் தனக்கு உணவு கிடைக்காது என்பதை நன்கு உணர்ந்திருந்தது ஓநாய். உடனே ஓநாய், நண்பரே, எனக்கு காட்டில் எங்கும் உணவு கிடைக்கவில்லை. உணவு தேடிக்கொண்டே இந்த பக்கம் வந்துவிட்டேன் என்றது ஓநாய். ஓ, அப்படியா செய்தி? அப்படி என்றால் நான் சொல்வதை கேட்பீங்களா? நண்பரே, என்ன சொல்ல போகிறீர்கள்? நீங்க என்னை சாப்பிட்டு உங்கள் பசியை ஆற்றிக்கொள்ளுங்களேன். நீங்கள் என்னை சாப்பிட்டால் நானும் மகிழ்ச்சி அடைவேன். என்னது, நான் உங்களை சாப்பிடுவதா? நீங்கள் என் நண்பனாயிற்றே என்று நடித்தது ஓநாய். என்ன நண்பரே, யோசிக்கிறீர்கள்? ஒருவருடைய உணவிற்கு மற்றொருவர் உயிர் தியாகம் செய்வதுதானே நம் காட்டின் வழக்கம். சரி நண்பா, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் கேட்பதாக தெரியவில்லை. நான் அரை மனதுடன் உங்களுக்காக மட்டுமே ஒத்துக்கொள்கிறேன் என்று மனதிற்குள் உற்சாகம் பொங்க மீண்டும் அபாரமாக நடித்தது. அது சரி, நானும் பெரிய உருவமாக இருக்கிறேன். எப்படி நீங்கள் என்னை சாப்பிடுவீர்கள்? அப்படி என்றால் நாம் ஒன்று செய்வோம். நீங்கள் இங்கேயே நின்று கொண்டு உங்கள் வாயை பெரியதாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நானோ அந்த மலையின் உச்சியிலிருந்து நேராக உங்க வாய்க்குள் குதிக்கிறேன். சரியா? நமக்கு இருக்கும் பசியில் மலை உச்சிக்கெல்லாம் போக முடியாது. அந்த முட்டாள் ஆடே போகட்டும். என் வாயை பெரியதாக திறந்து கொள்கிறேன் என்று ஆனந்தமாய் நினைத்தது. மலை உச்சியிலிருந்து வேகமாக ஓடி வந்த செம்மறி ஆடு ஓநாயின் முகத்தில் வேகமாக ஒரு உதை விட்டது. ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே வெகு தூரம் சென்று விழுந்து மயக்கமடைந்தது ஓநாய். அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து உயிர் தப்பியது செம்மறியாடு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, செய்வதை துணிந்து செய்ய வேண்டும். நம்மை காத்துக்கொள்ள எதற்காகவும் அஞ்சக்கூடாது என்பதே இந்த கதையின் மூலம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாம அடுத்த கதையில சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பை பை கிட்ஸ் வே. குரலும் பொருளும் எண்ணி துணிக, கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிட்ஸ் வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாய், தேங்க்யூ.